இந்தியாவினுடைய எக்கனாமி 4 ட்ரில்லியன் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு புகைப்படம் ரொம்ப வைரலாக பரவுது. அப்படி பரவுறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. 4 ட்ரில்லியன் எக்கனாமி இந்தியா அப்படின்னு சொல்லும்போது இந்தியர்களுக்கு இது பெருமை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த 4 ட்ரில்லியன் எக்கனாமி அப்படிங்கிறது இந்தியா ரீச் ஆயிடுச்சான்னு கேட்டால் இல்லை. பட் ரீச் ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்தியர்களுக்கு மட்டும் கிடையாது, IMF இருக்குது, வேர்ல்டு பேங்கிட்ட இருக்குது. அப்போ இந்தியாவினுடைய வளர்ச்சி அதிகரிக்க போகிறது. இந்தியாவினுடைய எக்கனாமி நம்முடைய ஒரு கணக்கு 5 ட்ரில்லியன் எக்கனாமியாக நம்ம மாற வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான பல கனவுகள் ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் இருக்கிறது. பட் இந்தியா வளர்ச்சி அடைவதால் யாருக்கு லாபம்? அதானி, அம்பானி அதெல்லாம் சொல்கிறவங்க உருட்டுறவங்க உருட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்தியர்களாகிய நமக்கு என்ன லாபம் நடக்க போகுது? ஒரு 5-10 வருஷத்துக்குள்ள நம்ம எப்படி சஸ்டெயின் பண்ணிக்கலாம்? இந்திய எக்கனாமி கூடவே நம்ம எக்கனாமி எப்படி அதிகப்படுத்தலாம்? அதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு? அதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். எக்கனாமி பற்றிலாம் நம்ம பேச போகிறோம். எக்கனாமி பற்றி பேசுறதுக்கு முன்னாடியே நான் ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். பஜாஜ் அலைன்ஸ் லைஃப் புதிய ஒரு NFO அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அந்த NFOவினுடைய NAV விலை 10 ரூபாய் தான். அதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்வதற்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, அதை போய் சொடுக்கி பார்த்துக்கோங்க. இந்த பஜாஜ் அலைன்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற மிட் கேப், அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற NFO நிஃப்டி மிட் கேப் 150 அப்படிங்கிறது தான். இந்த மிட் கேப்பில் முதல் 150 நிறுவனங்கள்ட நம்ம ஒரு ப்ரீமியமாக மாதம் ஒரு 2000 கட்டுறோம்னா முதல் 150 நிறுவனங்கள் மிட் கேப்பில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ட இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கிற லாபம் நமக்கும் கிடைக்கும். இது 15 நவம்பரில் தொடங்கிருச்சு, 28 நவம்பரில் முடிவடைய போகிறது. 28 நவம்பருக்கு பிறகு நம்மளால இந்த NFOக்குள்ள என்ட்ராக முடியாது. நிஃப்டி மிட் கேப் 150 நம்ம எடுத்து பார்த்தோம்னா கடந்த 10 வருடங்களுக்கு கொடுத்திருக்கிற லாபம் 21%. அதே மாதிரி பஜாஜ் அலைன்ஸ் லைஃபினுடைய சால்வென்சி ரேஷியோ 581%. அதனுடைய ஃபண்ட் சைஸ் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய். இதுக்கு முன்னாடி பஜாஜ் அலைன்ஸ் லைஃப் ஒரு ஸ்மால் கேப்பினுடைய NFO அறிமுகம் செஞ்சிருந்தாங்க. அதனுடைய இப்போதைய ரிட்டர்ன் அப்படிங்கிறது 29% என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போகுது அப்படின்னு சொன்னேன். அப்போ இதுக்காக ஒரு மேனேஜர் வேணுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. காம்ப்ளெக்ஸ் அல்கோரிதம் மிட் கேப்ல 150 இடங்கள்ல இருக்கக்கூடிய நிறுவனங்களை அதுவே கண்டுபிடிச்சு அதுவே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த அல்கோரிதத்தை வச்சு தான் இந்த நிஃப்டி மிட் கேப் 150 அப்படிங்கிற ஃபண்ட் ஒர்க் ஆகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நிஃப்டி மிட் கேப் 150 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இப்போ அது ஒரு 6.7 மடங்கு நமக்கு கூடுதலான லாபத்தை தந்திருக்கும். அதே மாதிரி நம்ம கட்டக்கூடிய பிரீமியத்திலிருந்து 120 மடங்கு நமக்கு என்ன கிடைக்கும்? லைஃப் கவரேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். ரிட்டர்ன் ஆஃப் மோர்டாலிட்டி சார்ஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. அது இல்லாம டாக்ஸ் பெனிஃபிட் 80C இருக்கட்டும், 10/10D இருக்கட்டும், டாக்ஸ் பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும். 8000 இருக்கிறவங்க மாதம் ஒரு 18,000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி ரூபாயாக கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. கூடுதல் விவரங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியாவினுடைய எக்கனாமி நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி 200 வருஷம் நம்மளை என்ன செஞ்சுட்டாங்க? நம்முடைய வளங்கள், நம்முடைய ஒட்டுமொத்தமான எல்லா சொத்துக்களையும் அபகரிச்சுட்டு போயிட்டாங்க. நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரம் கிடைக்கும் போது நமக்குள்ள நிறைய பிரச்சனைகள், வறுமை இப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவில் நம்ம வீழ்ச்சியுடன் இருந்தோம். ஆனால் 76வது இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம கொண்டாடும் போது எவன் நம்மளை அடிமைப்படுத்தி இருந்தானோ அவன் எக்கனாமியை விட நம்ம மேலே வந்துட்டோம். அப்போ அந்த அளவுக்கு இந்தியாவினுடைய சக்தியும் இந்தியர்களுடைய உழைப்பும் இருக்கு அப்படிங்கிறது உலக நாடுகள் புரிந்து கொண்டது. அதை இன்னும் உட்கிரகிக்க முடியாம இருக்காங்க நம்மை ஆண்ட UK போன்ற நாடுகள். ஸோ நாம தான் இப்போ 5th லார்ஜஸ்ட் எக்கனாமி என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி சீனா, அமெரிக்காவுக்கு பிறகு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம், அது இந்தியா தான். இந்தியாவினுடைய ஒவ்வொரு செக்டார் எடுத்து பார்த்தோம்னா கடந்த 10-20 வருடங்களாகவே உயர்ச்சிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. ஸோ நாம எந்த மாதிரியான பிசினஸை ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லை எந்த மாதிரியான பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும், இத இங்க ஒரு கேள்வியா வைத்து முதல் இடத்தில் இருப்பது மிடில் கிளாஸ் பேஸ் பண்ண பிசினஸ். எல்லா இடங்களும் அதான விக்கி நடந்துட்டு இருக்கு. இது என்ன பெரிய விஷயமான்னு கேட்டா டேட்டாவின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். இந்த மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது டேட்டா 2021 அடிப்படையில் கிட்டத்தட்ட 5 மில்லியன் ஃபேமிலிஸ், 5 மில்லியனா 50 லட்சம் குடும்பங்கள் மோர் தென் $3,500 ஒரு இயருக்கு $3,500 விட கூடுதலா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சேர்த்து ஒரு 20 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரை ஏர்ன் பண்ணக்கூடிய மனிதர்கள் நம்ம இந்தியாவில் எவ்வளவு இருக்கும்? 50 லட்சம் குடும்பங்கள் இருக்கு. ஆனா அதே நேரத்தில் இன்னும் 9 வருடங்கள்ல 2030 அது 25 மில்லியனா மாறும். அதாவது 2.5 கோடி குடும்பங்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 5 மில்லியன் ஃபேமிலிஸாக இருக்கும்போதே இந்தியாவினுடைய வளர்ச்சி இப்படி இருக்கும்போது 2.5 கோடி ஃபேமிலிஸ் இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி அடைந்து விட்டார்கள் என்றால் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம மிடில் கிளாஸாக இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன செய்கிறோம்? இப்போ சேவிங்ஸ் பண்ணுறோமா? இல்லை, ஆயுசு இவ்வளோதான்டா,
சம்பாதிக்கிறோம், ஜாலியாக இருக்கும், செலவு பண்ணுறோம், சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி வெளியிலேயே காசை செலவு பண்ணிடுறோம். சேவிங்ஸ் அப்படிங்கிறதே இருக்க மாட்டேங்குது. இன்னும் ஒரு 10 வருடங்களுக்கு இதே தான். இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க சேவிங்ஸ் அதிகமாக பண்ணாமல் செலவுகள் அப்படிங்கிறத கூடுதலாக செய்வாங்க. ஸோ இவங்களை பேஸ் பண்ணி தான் இந்தியாவினுடைய எக்கனாமியும் இருக்க போகுது, இந்தியாவினுடைய எக்கனாமியை நம்பி இருக்கக்கூடிய நிறுவனங்களும் இருக்க போகின்றன. இரண்டாவது இடத்துல இருப்பது டிஜிட்டல் அட்வான்சஸ் அப்படிங்கிறது. ஜியோ வந்ததோடி நம்ம எல்லாருக்குமே டிஜிட்டலாக நாம் இப்போ 1 GB டேட்டாவை யூஸ் பண்ணுறதும் நீங்கள் ஜெர்மனியில் போய் 1 GB டேட்டாவை யூஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கான தொகையும் என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ நம்முடைய டிஜிட்டல் அட்வான்ஸ் அப்படிங்கிறது இதில் மட்டும் கிடையாது, யூபிஐ பேமெண்ட் வர நம்ம பார்க்கலாம். வேறு எந்த நாடுகளும் இல்லாத அளவுக்கு யூபிஐ பேமெண்ட் அதிகமாக நம்ம பயன்படுத்தி வருகிறோம். ஸோ இந்த டிஜிட்டல் அட்வான்ஸை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். மூணாவதாக இருப்பது மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் தான். அதில் ஓவர் கம் பண்ணுறதுக்கு வேறு எந்த விதமான பிளானும் கிடையாது. இந்த மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய பொருட்கள், இந்தியாவினுடைய உற்பத்தியாளர்கள் அப்படிங்கிறத அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான கெப்பாசிட்டி இன்னும் ஒரு 10 வருடங்களில் வந்துடும். அது டிஃபென்ஸாக இருக்கட்டும், ஃபார்மாசிட்டிக்கலாக இருக்கட்டும், இல்லாட்டி வேறு ஏதாவது உங்களுடைய சுய தொழிலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வளர்ச்சி அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். நாலாவதா இன்வெஸ்டிங் இன் இந்தியா. ஃபாரின் நிறுவனங்கள் எடுத்து பாருங்களேன். இப்போ ஆப்பிள்ல இருந்து எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா, இந்தியாவை ஒரு கிளை நாடா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, நம்மளுடைய ஒரு பெரிய பிசினஸ் ஒரு பிரான்ச் அங்கே ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம செமிகண்டக்டர்னுடைய பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பெருநிறுவனங்கள் எல்லாருமே இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இதை சரியா நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவதா இருப்பது தான் எனர்ஜி அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இந்த எனர்ஜி அண்ட் சஸ்டைனபிலிட்டியில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறீங்கன்னா அடுத்த 10 வருடங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் டாப்பாக தான் இருக்கும். சரி, இவ்வளோ வரணும்னா சீனாவை நம்ம அடிக்கணுமே அப்படின்னு கேட்டால் இல்லை. சீனா அதுவாக வீழ தொடங்கி இருக்கிறது. எப்படி வீழும்? சீனா +1 அப்படிங்கிற கான்செப்டுக்கு உலக நாடுகள் மாறி இருக்காங்க. 1+1 தெரியும், அது என்ன சீனா +1? சீனாவில் மட்டும் நம்முடைய நிறுவனங்கள் இருக்கக்கூடாது, சீனா ப்ளஸ் இன்னொரு நாட்டிலையும் +1, இன்னொரு நாட்டிலையும் நம்முடைய நிறுவனம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிறுவனமும் நினைக்கிறாங்க. 30 வருடங்களுக்கு முன்னாடி சீனா பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி அடைகிற அந்த ஸ்டேஜில் மேற்குலக நாடுகளை சார்ந்த நிறுவனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, சீனாவில் நமக்கு லேபர் காஸ்ட் கம்மியாக நிறைய லேபர்ஸ் கிடைப்பாங்க, சீனாவில் நிறைய இடம் இருக்குது, சீனாவில் நிறைய இயற்கை வளம் இருக்குது, அங்கே போய் நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய நிறுவனத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது காலங்கள் செல்ல 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 இப்போ சீனாவில் பல பிரச்சனைகள் வருவதால் பல நிறுவனங்களும் சீனா விட்டு வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் சீனா +1 அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ சீனா +1 அப்படின்னு சொல்லும்போது சீனாவை விட இன்னொரு நாடு எது இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்தியா தான். சீனா +1 ஸ்ட்ராட்டஜி வர்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காஸ்ட் கன்சிடரேஷன். சீனா, இந்தியா இதில் காஸ்ட்டை கன்சிடர் பண்ணி பார்ப்பாங்க. ரிஸ்க் டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது தான். சீனாவில் ஒரு நிறுவனம் பெருசாக மாறும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் அந்த நிறுவனத்தினுடைய பாதிக்கும் அதிகமான சொத்துக்களை அரசுடைமையாக மாற்றிடுது. ஸோ அங்கே ரிஸ்க் அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு ஆப்பிள் நிறுவனம் சீனாவில் ஒரு பிரான்ச்சை தொடங்குறத விட சீனாலையும் இந்தியாவிலும் ஒரு பிரான்ச்சை தொடங்கி சீனாவில் ஏதாவது பிரச்சனை வந்து ஒரு டைம் கொடுப்பாங்கல்ல, அந்த டைமுக்குள்ளே டோட்டலாக அவங்களுடைய ஆப்ரேஷனை இந்தியாவில் மாற்றிட்டாங்கன்னா அந்த ரிஸ்க் கம்மியாயிரும். இதுக்காகவும் சீனா +1 ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இங்கே எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக நியூ மார்க்கெட், ஆக்சஸ் டு நியூ மார்க்கெட் அப்படிங்கிறது சீனா +1 ஸ்ட்ராட்டஜி வழியாக மாறிடும். ப்ராக்சிமிட்டி டு கஸ்டமர்ஸ், அந்த ப்ராக்சிமிட்டி கஸ்டமர்ஸ்னுடைய விரிவாக்கம் இந்த இடத்த மட்டும் கிடையாது, அடுத்த லெவலுக்கு அப்படின்னு சொல்கிற இந்த கஸ்டமர்ஸ்னுடைய ப்ராக்சிமிட்டி பேஸ்டாகவும் இந்த சீனா +1 ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது பெரிதாக மாறி வருகிறது. அடுத்ததாக டேலண்ட் பூல் அண்ட் இன்னோவேஷன். ஒரே இடத்துல இருக்கிறத விட இன்னும் 4 இடத்துக்கு போனால் தான் 4 இடங்கள், 4 புதிய விதமான டெக்னாலஜி இதெல்லாம் படிக்க முடியும். அதுவும் ஒரு நிறுவனத்துக்கு கூடுதலான வாய்ப்பாக மாறும். அடுத்ததாக இருப்பது தான் சேலஞ்சஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ். சீனா +1 ஸ்ட்ராட்டஜி ஓகே, இந்தியா வளர்ந்து வருகிறது ஓகே, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவை பற்றியும் பேசணும்ல. முதல் சேலஞ்ச் அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெஃபிஷியன்சிஸ் தான். உண்மையிலேயே அதை நம்ம மாற்றி அமைக்க வேண்டும். அடுத்ததாக இருப்பது பியூரோக்ராட்டிக் ரெட் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பியூரோக்ராட்டிக் ரெட் டேப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். இதை தனியாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லேபர் ரெகுலேஷன், இங்கே யாருக்கு வேலை, அவங்களுக்கு என்ன சம்பளம், எவ்வளோ நேரம் வேலை பார்க்கணும், அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன செய்யணும், அந்த மாதிரியான பல ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அடுத்ததாக லேண்ட் அக்விசிஷன் அப்படிங்கிறது தான். விவசாய நிலமா, இல்லை விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமான இடமா, இல்லை அது ஒரு புறம்போக்கு இடமா, இல்லை அதை நம்ம கையகப்படுத்தலாமா, இப்படிங்கிற லேண்ட் அக்விசிஷன் அப்படிங்கிறது இன்றைக்கும் இந்தியாவில் பெரிய ப்ராப்ளம் தான். அடுத்ததான் இன்கன்சிஸ்டன்ட் பாலிசி. இன்றைக்கி ஜிஎஸ்டி இப்படின்னு சொல்லுவாங்க, நாளைக்கு ஜிஎஸ்டியில் மாற்றம் கொண்டு வந்துட்டோன்னு சொல்லுவாங்க. ஸோ கன்சிஸ்டண்டான ஒரு பாலிசி இல்லை, ஒரு இன்கன்சிஸ்டன்ட் பாலிசி அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணணும். ஸ்கில் மிஸ்மேட்ச் அப்படிங்கிறது தான். இங்கே ஸ்கில் மிஸ்மேட்ச் அப்படிங்கிறது நம்மளுடைய எஜுகேஷன்லேருந்து வரும் தலைமுறை வரை எஃபெக்ட் பண்ணும். இதை இன்றைக்கே நம்ம டியூன் பண்ணி சரி பண்ணலைன்னா இந்தியாவினுடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு உயர்கிறதோ அதே அளவுக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அடுத்ததாக டாக்ஸேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் டியூட்டிஸ். நான் முதலே சொன்ன மாதிரி அது ஒரு இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டில் தான் இருக்குது.
லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படிங்கிறது ஐபிஆர் தான், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இதுக்கு முன்னாடி சீனாவை வீழ்த்திய இந்தியா அப்படிங்கிற ஒரு காணொலி பதிவு பண்ணியிருப்பேன். அதில் நாம் கூடுதலாக இப்போ நமக்கான பேட்டன் ரைட் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், கூடுதலாக நம்முடைய மாணவர்கள் வெளியில் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே கொடுத்தோம். அது இந்த சீனா +1 ஸ்ட்ராட்டஜியில் இந்தியா எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைக்கான சொல்யூஷன் தான். சரி விக்கி, அப்போ இவ்வளோ செஞ்சுட்டா இந்தியா வளர்ச்சி அடைந்து விடுமா அப்படின்னு கேட்டால், இந்தியாவில் லோக்கல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வளர வேண்டும். உங்கள் ஊரில் ஒரு லோக்கல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கப்படுகிறது, அது வளர்கிறது என்றால் 1% நம்ம இந்த பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது, பெரிய அளவில் நம்முடைய எம்ப்ளாய்மெண்ட் லோக்கல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும்போது நம்முடைய ஜிடிபியில் 0.6% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு பேங்க் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் 4 பேர் சம்பாதிக்கிறதுல 1% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம குடும்பத்தில் 0.6 ஜிடிபி அப்படிங்கிறது வளர்ச்சி அடையும். இது ஒரு வீடாக இருக்கட்டும், தனிநபராக இருக்கட்டும், ஒரு நாடாக இருக்கட்டும். அப்போ லோக்கலாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் அது எந்த அளவுக்கு பூம் ஆகி, அதில் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நடந்து, அதை எந்த அளவுக்கு பெரிதுபடுத்தி, அதிலிருந்து எந்த அளவுக்கு லாபம் இந்தியாவுக்கு கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு இந்தியாவினுடைய எக்கனாமி 5 ட்ரில்லியன் இல்லை, அதை விட கூடுதலாக போகலாம். ஸோ இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கிற சூப்பரான சான்ஸ் இதுதான், இந்த டைம் தான். இந்த டைமை சரியாக பயன்படுத்தணும்னா 4 ட்ரில்லியன் கிடையாது, 5 ட்ரில்லியன் கிடையாது, 6 ட்ரில்லியன் எக்கனாமியாக கூட நம்ம மாறலாம். ஆனால் இவ்வளோ நெகட்டிவ்ஸும் இருக்குது, அதை இந்தியா சரிப்படுத்த வேண்டும், அவ்வளோதான். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இந்தியாவினுடைய காரியத்தெல்லாம் சொல்லிட்டேன். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது செய்யணும், இல்லாட்டி அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த என்எஃப்ஓ பற்றிலாம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இது 15 நவம்பரில் தொடங்கிருச்சு, 28 நவம்பரில் முடிவடைய போகிறது. 28 நவம்பருக்கு பிறகு நம்மளால் இந்த என்எஃப்ஓக்குள்ளே என்ட்ராக முடியாது. தெரிந்து கொண்டு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா மாதம் ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாயெலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதிகமாக ரிஸ்க் எடுக்காமல் டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறத செஞ்சுக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.